பாம்புக்கு பால் வார்த்து தவறிழைத்துக் கொண்ட ஜேவிபி. கொழும்பின் அதிகாரத்தை கைப்பற்ற பலமுனை போட்டி. மலர் வீதியின் ரகசியங்கள் எவ்வாறு கசிந்தன? வழக்கம் போல திசை காட்டி தனது தேர்தல் பிரச்சாரத்தில் எளிதாக நுழைந்தது. வெற்றி நமதே, ஊர் யமதே என்று கூறி ஜனாதிபதி அனுர இப்போது நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறார். அவர்கள் தெற்கில் இருந்து பேரணி தொடரை தொடங்கியுள்ளனர். உள்ளூராட்சி மன்றங்களையும் நகர சபைகளையும் இடது பக்கம் திருப்பும் வேளையில் அனைவரும் ஈடுபட்டு வருவதாக செய்தி. அந்த பேரணிகளுக்கு ஒரு பெரிய கூட்டமும் வருகிறது. நாட்டில் நிலையான பொருளாதாரத்தை உருவாக்கும் பயணத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தொடங்க முடிந்தது என்றும் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடைய ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அனுர கூறினார். நாங்கள் ஒரு அரசாங்கமாக எங்கள் பங்கை நிறைவேற்றுகிறோம். அதன்படி ஏற்கனவே ஏராளமான விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன. மோசடி மற்றும் ஊழல் மட்டுமல்ல, ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்தும் விசாரணைகள் மிகவும் முறையாக தொடங்கப்படுகின்றன. இதற்கு பொறுப்பான குழுக்களை ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் அம்பலப்படுத்த குற்றப்புலனாய்வுத்துறை முயற்சிக்கிறது. 3 முன்னாள் அமைச்சர்கள் ஏற்கனவே தடுப்பு காவலில் இருப்பது உங்களுக்கு தெரியும். ஒரு முன்னாள் அமைச்சர் தலைமறைவாக உள்ளார். முன்னாள் ஐஜிபி ஒருவர் தடுப்பு காவலில் உள்ளார். இவர்கள்தான் அரசு ஊழியர்களை மரங்களில் கட்டியவர்கள். சட்டவிரோதமாக நிலத்தை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக மண்வெட்டி பல்வேறு குற்றங்களை செய்தவர்கள். எதிர்காலத்தில் இன்னும் பல செய்திகளை கேட்பீர்கள். இந்த குற்றவாளிகள் மீதான விசாரணைகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன என்று அனுர கூறினார். இதற்கிடையில் திசை காட்டியின் அனைத்து பிரதிநிதிகளுக்கும் கிராமங்களுக்கு செல்ல உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனவே அனைவரும் தற்போது அந்தந்த தொகுதிகளில் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இதற்கிடையில் அரசாங்கத்தின் பயணம் மற்றும் புகழ் குறித்த ஒரு பதிவை அரசியல் விமர்சகர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். எனது கருத்துப்படி அரசாங்கத்தின் புகழ் சற்று குறைந்துள்ளது. அது இயற்கையானது மற்றும் நல்லது என்று நான் நினைக்கிறேன். இந்த பிரதேச சபைகள் எதிர்க்கட்சிக்கு செல்ல வேண்டும். பின்னர் அதிகார பகிர்வு உண்மையில் அதிகார பரவலாக்கம் உள்ளது என்ற கருத்து முறையாக செயல்படுத்தப்படும். அதிகாரத்தில் இருப்பவர்களின் வாக்காளர் சதவீதம் குறைந்து வரும் நிலையில் பொது சேவைக்கு தங்களை மென்மேலும் அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள். வாக்குகள் ஓரளவு குறைவாக இருந்தாலும் திசை காட்டி வெற்றி பெறும் என்று நான் சொல்ல வேண்டும். அதிகாரத்தில் இருப்பவர்கள் உள்ளூராட்சி மன்ற அமைப்புகளில் மின்சாரம் கோருவது சரியல்ல. அரசாங்கமும் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். மறுபுறம் முழுமையான அதிகாரம் ஊழல் நிறைந்தது என்று பொதுமக்கள் நினைக்க வேண்டும். அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய அதிக வாய்ப்புள்ளது. அனுரவுக்கு கிட்டிய 159 பேர் சரியாக வேலை செய்தால் அவர் ஏன் அவர்களை நாடு முழுவதும் அழைத்துச் செல்ல வேண்டும்? அந்த மனுஷனை வேற வேலைகள் செய்ய விட மாட்டீர்களா? தேசிய மக்கள் சக்தியின் தலைவர்கள் இன்று செயல்படும் விதத்தில் அவர்களின் பிரபலமான அடித்தளம் கணிசமாக பலவீனமடைவதை காண்கிறேன் என்று டாக்டர் நிர்மல் ரஞ்சித் தேவசிறி கூறுகிறார். அவர் தனது இணைய சேனலில் வெளியிட்ட காணொளியில் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கத்தின் தொலைநோக்கு பார்வை மற்றும் தேசிய மக்கள் சக்திகளின் தொலைநோக்கு பார்வை தொடர்பான விவாதத்தில் திலீபா விதாரண மிக முக்கிய பங்கு வகித்தவர். மறுமலர்ச்சி என்ற கருத்தை ஏதோ ஒரு வகையில் கருத்தியல் ரீதியாக உருவாக்குவதில் திலீப் மிக முக்கிய பங்கு வகித்தார் என்று நான் நினைக்கிறேன். மேலும் அவர் அரசாங்கத்திற்கு மிகுந்த விசுவாசத்தையும் கொண்டிருந்தார். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் பதவியை மிகுந்த ஆர்வத்துடனும் அர்ப்பணிப்புடனும் வகித்து வந்த அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்ததை ஒரு சிறிய விடயமாக கருத முடியாது. அது மட்டுமல்லாமல் பொதுவாக தேசிய மக்கள் சக்தி தரப்பினர், குறிப்பாக ஜேவிபியை சேர்ந்தவர்கள் திலீப மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தனர். எனவே இந்த சூழலில் அவரது ராஜினாமாவை ஒரு எச்சரிக்கையாக கருதலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்த அரசாங்கத்தை அரசியல் ரீதியாக வழிநடத்துவது உயர்மட்ட தலைமைதான். தேசிய மக்கள் சக்தி என்று ஒரு நிர்வாக சபை இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஆனால் அது தற்போது ஓரளவு செயலற்றதாகிவிட்டது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயல்படும் விதம் அதன் அடித்தளத்தை பெரிதும் பலவீனப்படுத்தியுள்ளது. அரசாங்கத்தின் நிலைத்தன்மை பற்றி தேசிய மக்கள் சக்தி கூறுவது சற்று தீங்கு விளைவிக்கும் சூழ்நிலை என்று நான் நினைக்கிறேன் என்கிறார் நிர்மல். கொழும்பின் அதிகாரத்தை கைப்பற்ற பலமுனை போட்டி. எஸ்ஜேபி, மொட்டு, பதக்கம், பென்சில், நாற்காலி என அனைத்து கட்சிகளும் தங்கள் திறமைக்கு ஏற்றவாறு தேர்தல் போட்டியில் இறங்கிவிட்டன. இதனால்தான் பலர் கொழும்பின் மீது அதிக அக்கறை காட்டுகின்றனர். முஜிபூர், மரிக்கார் மற்றும் மனோ ஆகியோர் கொழும்பை எஸ்ஜேபிக்கு பெற்றுக் கொடுக்க களமிறங்கியுள்ளனர். மொட்டு கட்சியின் கொழும்புக்கான தலைமை சரத் வீரசேகரவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சம்பிக்க பென்சிலுக்காக வேலை செய்ய கொழும்புக்கு சென்றுள்ளார். உதய கம்மன்பில மற்றும் சன்ன ஜெயசுமன ஆகியோர் கொழும்பில் சர்வஜன பழைய கட்சி குடையின் கீழ் பணியாற்றுகின்றனர். விமல் வீரவன்ச
தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவராக கொழும்பில் பணியாற்றி வருகிறார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை மாவட்ட மட்டத்தில் வேட்பாளர்களை சந்தித்து SJB தொடங்கியுள்ளது. அதன்படி கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச, தேசிய அமைப்பாளர் திஸ்ஸ அத்தநாயக்க மற்றும் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டார ஆகியோர் மாவட்ட வாரியாக சென்று வேட்பாளர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் கிராமம் கிராமமாக தேர்தல் போட்டி தொடங்கியுள்ளது. கம்பஹா, களுத்துறை, அனுராதபுரம், பொலன்னறுவை, கண்டி, மாத்தளை, நுவரெலியா ஆகிய மாவட்டங்களில் வேட்பாளர் சந்திப்புகள் இடம்பெற்றன. மாத்தறை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த வேட்பாளர்களை சந்திப்பதற்காக வியாழக்கிழமை ஒதுக்கப்பட்டது. அன்றைய தினம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தறை வேட்பாளர்கள் அனைவருக்கும் தேர்தல் பிரச்சாரத்தை எவ்வாறு நடத்துவதென்பது குறித்த ஆலோசனைகளை வழங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர்கள் நடவடிக்கை எடுத்தனர். பொதுமக்களிடம் ஏராளமான பொய்களை சொல்லி தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தது. இந்த பொய்களை முடிவுக்கு கொண்டுவர பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு கல்வி கற்பிக்கும் ஒரு பிரச்சாரத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று இதை விளக்குங்கள் என்கிறார் சஜித். வேட்பாளர்களை நியமிக்க முடியாத இடங்களில் அல்லது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட இடங்களில் ஐக்கிய தேசிய கட்சி தனது உறுப்பினர்களில் ஒருவரையோ அல்லது அதற்கு மேற்பட்டவர்களையோ மற்ற கட்சிகள் மூலம் அனுப்பும் திட்டத்தை தொடங்கியுள்ளது. மாத்தறையில் தெனியாய தொகுதிக்கான வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதால் சம்பிக்கவின் பென்சில் குழுவுடன் கலந்துரையாடல்கள் தொடங்கியுள்ளன. இன்று அல்லது நாளை அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப் போகிறார்கள். மாத்தறையில் யானையிலிருந்து வருவதற்கு பதிலாக வீரசுமணல், டல்லஸ் மற்றும் கஞ்சனவுடன் ஒன்றிணைந்து வர முயன்றனர். ஆனால் இறுதியில் அந்த முயற்சிகள் தோல்வியடைந்துள்ளன. இதற்கிடையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை புறக்கணித்து முன்னாள் ஜனாதிபதியை ஆதரித்த ஏராளமானோர் மீண்டும் அக்கட்சிக்கு திரும்பியுள்ளனர். முன்னாள் ரத்தினபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அகில எல்லாவல, முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன, முன்னாள் தென் மாகாண ஆளுநர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன, முன்னாள் மாத்தறை பாராளுமன்ற உறுப்பினர் கருணா கொடித்துவக்கு ஆகியோர் மீண்டும் மொட்டுவில் இணைந்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்வதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனை ஏற்பாடு செய்த கூட்டங்களிலும் இவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். மலர் வீதியின் ரகசியங்கள் எவ்வாறு கசிந்தன? கடந்த வாரம் ஐதேக தலைவர் ரணில் விக்ரமசிங்க தனது அரசியல் நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க மலர் வீதி அலுவலகத்தில் ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டினார். இதற்காக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, முன்னாள் அமைச்சர் ராஜித்த சேனாரத்ன, வஜிர அபேவர்தன, சாகல ரத்நாயக்க, பிரேமநாத் சி தொலவத்த உள்ளிட்ட அரசியல்வாதிகள் குழு ஒன்று வந்திருந்தது. கலந்துரையாடலுக்கு முன்பு ஒரு விடயத்தை கூற விரும்புகிறேன். கடந்த முறை இங்கு நாம் நடத்திய அனைத்து விவாதங்களும் எந்த குறையும் இல்லாமல் செய்தித்தாள்களில் வெளியிடப்பட்டன. ஜனாதிபதியும் அதை பற்றி கேள்விப்பட்டிருந்தார். அரசாங்கத்திற்கும் தெரியும், SJP உறுப்பினர்களுக்கும் தெரியும். வஜிர கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து இந்த விஷயங்களை யார் கசிய விடுகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். ரகசியங்களை வைத்திருக்க முடியாவிட்டால் ஒரு கட்சிக்குள் அரசியல் செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று ரணில் குற்றம் சாட்டத் தொடங்கினார். இந்த அரசாங்கத்தால் இப்படியே அதிக காலம் இழுத்தடிக்க முடியாது. பாதியிலேயே நிறுத்திவிட்டு மூச்சு வாங்க வேண்டி வரும். நீங்கள் IMF செயல்பாட்டை அவர்களை விட சிறப்பாக செய்தீர்கள். இந்த நாட்டு மக்களுக்கு அது தெரியும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதையில்தான் அனுரகுமாரவும் பயணிக்கிறார் என்று தெரிந்ததும் நாட்டு மக்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் என்ன செய்வார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இருப்பினும் 68 மில்லியன் வாக்குகளை பெறுவது சாத்தியமற்றது. 35 முதல் 40 லட்சம் வாக்குகள் கிடைக்கும் என்பது எனது மதிப்பீடு என்று ராஜித்த விளக்கினார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வந்ததில் நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம். ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து பணியாற்றத் தொடங்குவது ஒரு பெரிய திருப்புமுனையாகும். அந்த காலத்தில் நீங்கள் 2 பேரும் கீரியும் பாம்பும் போலத்தானே இருந்தீர்கள் என்று சிலர் என்னை கேட்கிறார்கள். நாங்கள் கீரியும் பாம்புமாக இருக்கவில்லை. ஆனால் சில அரசியல் விடயங்களில் எங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்தன. அந்த இடங்களில் நாங்கள் மோதிக்கொண்டோம். ஆனால் அந்த அரசாங்கத்தின் போதுதான் இந்நாட்டின் பொருளாதாரத்தை நல்ல நிலைமையில் வைத்திருந்தோம். 2015 முதல் 2018 வரை காலகட்டத்தில் நமது நாட்டின் பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியை காட்டியது. அந்த காலகட்டத்தில் மூலதன கணக்கு எப்போதும் நேர்மறையான மதிப்பில் இருந்தது. இந்த நாட்டிலிருந்து இதுவரை எந்த ஒரு நாட்டு தலைவரையும் அழைக்காத G7 உச்சிமாநாட்டிற்கு உங்களை அழைக்கச் செய்தோம். அது உலகின் 7 சக்தி வாய்ந்த தலைவர்கள் ஒன்றாக சந்திக்கும் உச்சிமாநாடு.
நீங்கள் அதில் பங்கேற்றது நாட்டிற்கு ஒரு மரியாதை என்று ரணில் விக்ரமசிங்க விளக்கினார். 7 நாடுகளின் தலைவர்களும் உங்களிடம் வந்து உங்களை வாழ்த்திய அந்த நேரம் நினைவிருக்கிறதா? நீங்கள் போகவில்லை, அவர்கள் உங்களிடம் வந்தார்கள். அது பற்றி நாம் பெருமைப்பட வேண்டாமா? ராஜித்த கூறினார். நாங்கள் இவ்வளவு கட்டி எழுப்பிய நாட்டை சஹரான் வந்து அழித்து விட்டான் என்று மைத்ரி கூறினார். The Leader, දේශයට මග කියන ප්‍රවෘත්ති පෙළගැස්ම